Hello everyone, welcome to All in On channel. Today we are going to see another one important 5 mark from first chapter. வாங்க பார்க்கலாம். Find the square root of 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. இந்த பாலினாமியலுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Which is example 3.21. ஓகே, நிறைய மெத்தட்ல நம்மளை ஸ்கூல்ஸ்ல நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கேயும் வந்து வெறும் நியூமெரிக் நம்பர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. நீங்க எது ஃபாலோ பண்ணாலும் ஓகே. ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது ஸ்கொயர் ரூட்ல பவர்ஸ் டிக்ரீஸ் ஆகணும். ஹையஸ்ட் பவர்ல இருந்து லோவஸ்ட் பவருக்கு டிக்ரீஸ் ஆகணும். இப்போ எக்ஸ் பவர் 4, next x power 3, x power 2, x power 1 and x power 0. Madane anything power 0 becomes 1. Okay, so இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம இதை செக் பண்ணிட்ட பிறகு நம்ம எடுத்து ஸ்கொயர் ரூட்குள்ள எழுதிடலாம். ஓகேவா? இங்கே எழுதும்போது நீங்க வேரியபிள்ஸ் வச்சும் இன்க்ளூட் பண்ணியும் எழுதலாம். அதாவது இப்படி எக்ஸ் பவர் 64 x power 4 minus 16 x cube. Likewise நீங்கள் கொஸ்டின் மொத்தத்தையும் எடுத்தீங்க ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம எழுதிட்ட பிறகு நம்ம இந்த 64 ஸ்கொயர் நம்பராக பிரிக்கணும். ஓகேவா? 64 நம்மளுக்கு பார்த்ததும் தெரியும், விச் இஸ் 8 ஸ்கொயர். நம்ம தானே 8 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது 8 into 8 தான் என்னது? 8 into 8 அதான் என்னது? 64. ஓகேவா? சரி, ஸோ அப்போ 64 நான் என்ன பண்ணுறேன்? 8 into 8 64 அப்படின்னு எழுதிடணும் கையோட. ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கு இந்த லைன் போட்டு இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம்? கொஸ்டின் அப்படியே பார்த்து அப்படியே இங்கே எழுதிடுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன்? பவர்ஸை டிக்ரீசிங் ஆர்டரில் எழுத சொன்னேன். ஓகே, எழுதிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பருக்கு, ஓகேவா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஸ்கொயர் நம்பர் கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். ஸோ அதை 8 ஸ்கொயர் அப்படி சொல்லிட்டு எழுத முடியுங்கிறத எழுதுகிறோம். 8 8 64 கையோட எழுதிடும். தென் எழுதி முடிச்சதும் ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சப்ராக்ட் பண்ணால் 64 64 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 64 64 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த -16 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபை கீழே இறக்குவோம். ஓகேவா? -16 எக்ஸ் கியூபை இங்கே என்ன எப்படி 16 வரும் அப்படின்னா, இந்த 8 ட்வைஸ் பண்ணி எழுதணும். 8 என்ன பண்ணணும்? ட்வைஸ் பண்ணி எழுதணும். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இங்கே 8 8 64 போடுவீங்க, கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே எந்த டேர்மும் நம்ம எழுதுறதுக்கு வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டேர்மான -16 எக்ஸ் கியூபை நம்ம கீழே இறக்கி எழுதிடுங்க. இந்த சைடு என்ன பண்ணணும்னா, இங்கே கூட நீங்கள் எப்படி 9 எக்ஸ்டெண்ட் பண்ணி சம் போடலாம், தப்பு கிடையாது. 8 ட்வைஸாக மல்டிப்ளை பண்ணி எழுதுனா 8 2 என்னது? 16. ஓகே, இப்போ பாருங்க, எப்பயுமே எந்த ஸ்கொயர் சம்மாக இருந்தாலும் இங்கே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர், ஓகேவா, என்னது? -16 which is divided by இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 16. ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணுங்க. என்ன நம்பர் வருது? -1. அப்போ நம்ம இங்கேயும் போடணும். ஓகேவா? அதே மாதிரி மேலேயும் போடணும். நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணால் -16 வரணும் அப்படின்றத இப்படி ஈஸியாக டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? கீழே இருக்கிற நம்பரை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதணும் மேலே. அதுக்கப்புறம் இங்கே வெளியில் ட்வைஸ் பண்ணி போட்ட அந்த நம்பரை கீழே எழுதி டிவைட் பண்ணுறோம். கிடைக்கிற நம்பரை இங்கேயும் மேலே எழுதும். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் எழுதி முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம மேலே எழுதியிருக்கிற -1 மேலே எழுதியிருக்கிற -1ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவோம்.
பண்ணலாமா? ஓகே. ஸோ -1 into 16 பார்த்தா -16, -1 into -1 +1. ஓகேவா? பண்ணிட்டோமா? ஏன் நம்ம வந்து இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் எடுத்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்பதான் நம்மளுக்கு எக்ஸாக்டா இங்க மேல என்ன நம்பர் இருக்கோ அதே கீழே வரும். ஸோ தட் நான் சைனை சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அது அந்த ஒரு ரீசன்காண்டி தான் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் அதே இந்த சைடு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரையும் எடுத்து டிவைட் பண்ணி இந்த நம்பரை கண்டுபிடிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே சப்ராக்ட் பண்ணோம்னா 16. ஸோ இந்த டேர்மை நம்ம இறக்குவோம். ஸோ -2. ஓகேவா? இந்த டேர்மை கீழே இறக்கணும்னா என்ன வரும்? -2. ஸோ ஸ்கொயர் ரூட் இது வந்து சாதாரண நார்மல் டிவிஷன் கிடையாது. ஒரு நம்பர் இறங்காது, 2 நம்பர் வந்து இறங்கும் ஒரு ஸ்டேஜுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2 நம்பர் இறங்கும். ஸோ -2 and 1. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்போம்? புதுசாக எந்த நம்பர் வந்திருக்கிறாங்க? -1. இவங்கள நம்ம ட்வைஸால் மல்டிப்ளை பண்ணணும், அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2 கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆல்ரெடி நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த மேலே இருந்தது பார்த்தீங்கன்னா -1. அதை எப்படி கண்டுபிடிச்சோம்? எக்ஸாக்ட்லி இதில் ஃபஸ்ட்டும் எடுத்து டிவைட் பண்ணுமா? அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டும் எடுத்து டிவைட் பண்ணுங்க. நம்ம பார்த்தாலே தெரியும் 16 divided by 16 அப்படின்னா என்னது? both are get cancel, we will get 1. ஓகேவா? ஸோ ரைட் இயர் 1. இங்கே என்ன நம்பர் எழுதணுமோ கையோடு அங்கேயே போய் 1 எழுதணும். ஓவர். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1ஆல் இவங்க, அதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதலாமா? into 16, 16, 1 into -2, -2, 1 into 1, 1. ஓகே, இப்போ பாருங்க எல்லாரும் சேம் ஒரே நம்பர் ஒரே சைனோட இருக்காங்க. ஸோ சைனை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு 0 வந்துடும். ஓகேவா? இப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது இங்கே என்ன வரும்? பவர் x⁻². எப்படி x⁻²? இங்கே என்ன டேர்ம் இருக்கு? x⁻4. அப்போ அதை பாதியை பிரேக் பண்ணும்போது x⁻2 into x⁻2. சரியா? ஓகே, இங்கே என்ன டேர்ம் இருக்கு? x³ கொஸ்டின் அப்படி தானே இருக்கு. கீழே வரும்போது என்ன வரும்? x³ வரும். இப்போ இங்கே என்ன டேர்ம், இங்கே என்ன லெட்டர் இருக்கும்? ஓகேவா? இது 8x²னா இந்த 16 8ஆல் உருவாச்சு. ஸோ அதுவும் என்னென்ன இருக்கும்? 16x² இருக்கும். ஓகே, 16x² ஒரு எக்ஸ் சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16x³ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் x² கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ், நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் அப்படிதான் வரும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஆன்சர் எடுத்து எழுதும்போது √of கொஸ்டின் எழுதிட்டு = 8x² - x + 1 மாடுலஸ் போட்டு எழுதணும் கம்பல்சரி. அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க் வரும். ஓகே, I think you all understood this problem. Let me see another problem in next video. Thank you everyone. Please subscribe my channel for further videos. Thank you.